தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விசுவாசத்தை குறித்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க முடியும். விசுவாச வீரருடைய பட்டியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. அதே தேவனாகிய கர்த்தர் அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய காரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்றைக்கி அநேகரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை, ஆனால் தேவனுக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிற ஜனங்கள், நினைக்கிற ஜனங்கள், செய்கிற ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியம், கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று சொல்வார்கள் பொதுவாக. ஆனால் சில காரியங்களை செய்யும் பொழுது அவரிடத்தில் ஏன் இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால், நான் கடவுளுக்காக செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், விசுவாசமே இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது அது ஆகாத காரியம், கூடாத காரியமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, குறிப்பாக 2 விசுவாசத்தை குறித்து இந்த வசனம் நமக்கு ஆழமாக சொல்லக்கூடிய காரியத்தை நாம் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, அவைகளை குறித்து சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது விசுவாசம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் வருகிறோம், ஆனால் தேவன் உண்டென்று எண்ணத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் வர வேண்டும். அந்த விசுவாசத்தை தேவன் ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகரிடத்தில் பேசும் பொழுது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் ஒரு கூட்டத்தாரை பார்க்க முடியும். என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய விசுவாசம் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் பேசுவதற்கும் என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், அநேக இடங்களிலே சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு தேவைகளுக்காக இன்றைக்கு ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கடவுள் ஒருவர் இருந்தால் அவர் இறங்கி வந்து இவைகளை சரி செய்ய வேண்டும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவராக கடவுள் இருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒருவரிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவராக இருக்கிறார். நாம் அவரை பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியான தேவனை நாம் எப்படி பார்க்க முடியும்? அவருடைய கிரியைகளை பார்க்கலாம். அவருடைய கிரியைகளின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்? அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவரை நேரடியாக பார்ப்பது என்பது கூடாத காரியமாக இருக்கிறது. ஆனால் நம்ப வேண்டும். இன்றைக்கு பல இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அநேகர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஒரு இடத்துல கேட்டேன், மின்சாரம் இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி தெரிகிறது? ஏதோ ஃபேன் ஓடிக்கொண்டு இருக்கிறது, லைட் எரிகிறது, அதன் மூலமாக மின்சாரம் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. மின்சாரத்தை கண்ணாலே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அது இருக்கிறது என்பதை அதனுடைய செயல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படித்தான் கடவுளை நாம் விசுவாசிக்க வேண்டும். கடவுள் இருக்கிறார், அவர் இல்லாமல் எதுவுமே அணுகாது, அதாவது எதுவுமே நடக்காது, ஒரு அணுவும் அசையாது என்பது இந்த வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறார் என்பதற்கு அநேக சான்றுகள் இருக்கிறது. இயற்கையே நமக்கு தேவன் இருக்கிறார் என்று சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. வானங்கள் உண்டாயிருக்கிறது, பூமி உண்டாயிருக்கிறது, மரங்கள் செடிகள் உண்டாயிருக்கிறது, சகலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தானாக உருவாகவில்லை, யாரோ ஒருவர் உருவாக்கி இருக்கிறார் என்று அது நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. என்னை ஒருவர் உண்டாக்கினார் என்று இந்த இயற்கை நம்ம இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறது. யார் அவர் என்று சொன்னால் தேவன், கடவுள் என்று சொல்லுகிறோம். அப்படியாகத்தான் இங்கே சொல்லக்கூடிய காரியத்தினுடைய அடிப்படையில் தேவன் உண்டு என்கிற விசுவாசம் முதலாவது நமக்குள்ளாக வர வேண்டும்.
அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தேவனை அணுகும் பொழுது அவர் நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், நம்மிடத்தில் பேசக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே வேளையிலே அந்த தேவனை நாம் மனக்கண்களினாலே காண முடியும். இந்த சரீர கண்களினாலே பார்க்க முடியாது. தேவனுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவன் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன செய்யும்? பெருக்கெடுத்து வரும். இரண்டாவதாக விசுவாசத்தை அவர் சொல்லும் பொழுது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் மட்டுமே பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவரிடத்தில் நாம் நம்பி வரும் பொழுது அவர் கைவிடுகிறவர்களை, அதே வேளையிலே அவரை நம்புகிறவர்களை, அவரிடத்தில் வரக்கூடியவர்களுக்கு அவர் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்கவில்லையோ என்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு பல நேரங்களில் வரலாம். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுவிட்டார், அவர் நிச்சயமாக பலன் கொடுப்பார். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் கொடுக்கிறவர் அல்ல, அவர் தம்முடைய சித்தத்தின்படி பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே வேதத்திலே அநேகருடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்னாளின் ஜெபத்தை பார்க்கலாம், தானியேலின் ஜெபத்தை பார்க்கலாம், இது போன்ற விசுவாச வீரர்கள் அநேகருடைய ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அப்படியாக தேவன் இல்லாமல் பலன் எப்படி கொடுக்க முடியும்? ஆகையினாலே தேவன் இருக்கிறார், அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவராகவும் இருக்கிறார். மத்திய சுவிசேஷத்திலே நான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதி என்னவென்று சொன்னால், உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே தேவனிடத்திலே வரும்பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். அந்த விசுவாசம் நம்மை உயர்த்தும், அந்த விசுவாசம் நம்மை பாதுகாக்கும். அந்த விசுவாசத்தினாலே நாம் அநேக அரிய பெரிய காரியங்களையும் செய்ய முடியும். ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் முன்னேறி போகும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நம்மை கைவிடுகிறவரில் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே இந்த விசுவாசத்திற்காக நாம் இன்னும் அதிகமாக தேவனை சார்ந்து கொள்வோம், தேவனை விசுவாசிப்போம், தேவனை நம்புவோம், தேவனை இன்னும் அதிகமாக நாம் அநேகருக்கு எடுத்து சொல்லுவோம், அவருடைய வல்லமையை நாம் அநேகருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து, தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு இருந்து நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரை விசுவாசத்தோடு கூட இறுக பிடித்து கொண்டு நித்திய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாக்கியங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தந்து தொடர்ந்து நம்மை விசுவாசத்திலே காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.